எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட சப்போர்ட் பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக. அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் நிக்கில் சாருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சதுக்கு. அதுக்கப்புறம் ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல்னு கேட்பீங்க, எல்லாம் டான்ஸ் ஸ்கூல் ஏன் வச்சுருக்காங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் டான்ஸு படித்த மாதிரி அந்த ஸ்கூல் விஷயத்த எந்த அளவுக்கு கிட்ஸுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அதனால தான் ஸ்கூல் அப்படின்னு வச்சுருக்கோம். இதோட மெயின் என்னோடய பார்ட்னர் வந்து முகிலன் சங்கேஷும், அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஸோ இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம முகிலன் சங்கேஷும் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வி ஆர் போத் டூயிங். அதுதான் மேலே பார்த்துருப்பீங்க சிவம் குரூப்ஸ், கீழே ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல். சில பேருக்கு டான்ஸால் சம்பாதிக்க முடியுமா, நிறைய பேர் கிட்ஸ் பேரண்ட்ஸ் அது மாதிரிலாம் இருக்காங்க. டான்ஸுனாலே முதல்ல நம்ம உடல் நம்ம மகிழ்ச்சியாக நம்ம ஆடுறோம்ல, இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்துமே கொடுக்குறதோட அதை டான்ஸ் ஆனாலே அவ்வளோ சம்பாதிப்பு தான். நான் என்னை பொறுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா டான்ஸ்னால் என்னோடய நிகழ்காலம் இருக்குது, இப்போ இருக்கேன், என்னோடய வாரிசு அக்ஷதா இருக்காங்க. ஸோ டான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து ஸ்டெப் எடுத்தாலும் இந்த 3 ஸ்டெப் இருக்கிறது நான் மேடையாக தான் நினைக்கிறேன். அதில் ஸ்டெப் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நான் இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஏன்னா கெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டோம். சிவம் குரூப்ஸ் அண்ட் ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி சேர்ந்து திறந்திருக்கிற இந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபஸ்ட் டைமாக வந்து 3 ஃப்ளோரில் பண்ணுறதா சொன்னாங்க. இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இது பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஓனர்ஸுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஐயோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துலேருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டூடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்றைக்கி கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 ஹவர்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக லைக் இந்த துறையில் இருக்கார். அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், இங்கே அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக டான்ஸ்லாம் மாஸ்டரோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் எனக்கு 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக போட படம் அகத்தியா மூலமாக. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங் நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து ஆடணும். ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்கே இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துகிட்டு வர இந்த ஸ்டூடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வந்து லவ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணியிருப்போம். இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவிட்டியாக வச்சுருப்போம் அகத்தியன் மூவியில். ப்ரொடியூசர் நம்ம ஐஸ்வரி சாருக்கு ரொம்ப வந்து நான் தேங்க்ஸ் சொன்னேன் இந்த நேரத்தில். அந்த ஸ்கிரிப்டு அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே கிட்ஸ்லேருந்து பெரியவங்களாம் பயங்கரமாக பிடிக்கும். அதனால தான் அந்த கோரியோவும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேப்பை வந்து திடீர்னு போயிட்டு இங்கேயே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டியான விஷயம்லாம் நாங்கள் பண்ணோம். ரியலி கேமராமேன் அந்த ஹோல் டீமுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் ரீல்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணி நம்ம மீடியாவை போட்டு பெருசாக பண்ணிடலாம். தேங்க்யூ. போகும்போது ஷாம்பாயும் நக்குல் அவங்களெல்லாம் கொஞ்சம் பண்ண வச்சுருக்கேன். கண்டிப்பாக எங்கள் ஷாம்பாயெல்லாம் வந்து எங்களோட சீனியர். நாங்களாம் லேசா படம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து உண்மையிலே நிறைய விஷயம் ரசிச்சிருக்கிறோம் அவளுது. பட் இன்னுமே அதே எனர்ஜியில் இருக்கார். டெய்லி ஒரு 100 தண்டால் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரே பயங்கர ஃபிட்டாக இருக்கார். அண்ட் ஆப்வியஸ்லி நக்குல் அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எல்லாமே நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அது இல்லாமல் மாஸ்டர் இங்கே எப்பயுமே ஃபுல் பவர் எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா பிரபலங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
சாரி இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போகணும். ஸோ நான் அப்படியே கொஞ்சம் விடைபெறுகிறேன். தேங்க்யூ மீடியா நண்பர்கள். தேங்க்ஸ் அலாட். பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு அவரை ஒரு டான்ஸராக தான் தெரியும். பிகாஸ் நான் 12Bயில் ஆடும்போது 4 பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க, அது இவர் ஒருத்தர். நான் போய்லாம் பர்சனலாக வந்து கொஞ்சம் மேகம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அப்படி ரைட்டில் பின்னாடி இருந்து அது டான்ஸர் ஆடும்போது என்னால் மறக்கவே முடியாது. கொஞ்சம் கம்மியாக ஆடுங்கப்பா, இப்படிலாம் ஆடினா யார் எதையோ பாப்பான்லாம் போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமில் ரொம்ப என்கரேஜ் பண்ணி, இவராக இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டராக இருக்கட்டும், நோபலாக இருக்கட்டும், ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க, ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபராக மாறினார். அந்த கோரியோகிராஃபியில் ஸ்ரீதருங்கிற ஒரு நம்ம சில பாட்டுங்க பார்க்கும்போது, சில ஸ்டெப்ஸ் பார்க்கும்போதே வந்து ஒரு யுனிக்காக இருந்தாலே ஸ்ரீதர் தான் பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பிகாஸ் இட்ஸ் நாட் a very different style of choreography, டிஃப்ரெண்ட் கோரியோகிராஃபி. அதான் சில பாட்டுங்க நம்ம பார்க்கும்போது பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும்போது we will definitely recognize இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ்ன்னு வரும்போது ஸ்ரீதரை அடிச்சுக்க யாருமே இல்லை. சாரி ஸ்ரீதர் மாஸ்டரை ஃபர்ஸ்ட் டான்ஸரா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டரா தான் ஆஸ் அ ஹியூமன் பீங்கா இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீங். ரீசன் எதுக்குன்னா, அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்கெல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இதை நான் சொல்லணும், நிறைய பேர்கிட்ட காசு பத்தியே பேச மாட்டாரு. ஃபீஸ் கேட்குறதோ இல்லை இதெல்லாம். இப்போ எனக்கே வந்து நிறைய தடவை, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்கே வரணும், எப்போ ஜி, அவ்வளோதான். என்ன இது அதெல்லாம் ஒன்றுமே பேசாமல், இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்சர். லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லையும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லாக இருக்குது. காரணம் என்னடானா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சா ஃபுல்லாக இருக்காங்க ஜி, நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு. பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷாக ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு அவர், ஆக்சுவலாக ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு இங்கே ஒரு பிரைம் ஏரியாவில் இவ்வளோ பெரிய லான்ச், இவ்வளோ பெரிய ஸ்கூலில் நடத்தி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்கள் டாட்டர் பற்றி சொல்லணும், அக்ஷதா பற்றி. அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு 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 மேஜிக் டான்ஸர் அவங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர்கே கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்ணுறதுலாம் டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்கே மட்டும் மாற்றிக்கோ அப்படி அந்த லெவலில் அவங்களும் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவரோட டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிகேட்டட். ஒரு பயங்கரமான டீம்ங்க இது. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலான்னு இருந்தேன் மாஸ்டர்கிட்ட, பட் இன்னைக்கு சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்ல. ஏன்னா இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு இஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒருத்தர் என்ன கார்னர்ல வந்து பார்த்துட்டு இருக்காரு. இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு. இஸ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக் கோரியோகிராஃபர். எல்லாருமே ஒரே பேட்ச் தான். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதை அட்டென்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். அஸ்திரம் 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 இப்பதான் ஒரு சாங் அவரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதில் நான் என்ன பண்ணிட்டேன், உங்க ஃபீஸ்லாம் எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது மாஸ்டர், ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடிருங்கன்னு சொல்லி அவரையும் டான்ஸ் ஆட வச்சு, பட் அந்த பாட்டில் இவர் ஒரு 2 பிட்டு ஆடி இருக்காரு. கண்டிப்பா பேசப்படும். அது விட ஆக்சுவலா வந்து அஸ்திரம் அந்த ப்ரமோ சாங் இப்போ இன்னைக்கு வந்து படத்துல பாட்டு இருக்கோ இல்லையோ,
நிறைய பேர் எல்லா மூவிலையும் ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்ணுறாங்க எல்லா படத்துலையும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்ணுறது அந்த பாட்டாலன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டாக மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இந்த அமரீஷ் வந்து எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன்லாம் இல்லை, எவ்வளோ மில்லியன் நீங்கள் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷனில் சொல்லுங்க 200 மில்லியன் நாங்கள் சின்ன மச்சான், நான் லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் எங்கள் காம்பினேஷனில். அப்புறமா அந்த மியூசிக்கில் இந்த அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இதில் ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக நம்ம வந்து ஷாம் சார் ஆடிருக்காரு. இதை நான் சொல்கிறதோட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். எப்போ சார் ரிலீஸு? சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர், படம் வந்து 7th of March. சூப்பர். இதுக்காக வெயிட் இருக்கோம். ஸோ எல்லாருமே எங்கள் வந்ததெல்லாம் பயங்கர சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அசோக் மாஸ்டர், அவரோட கோரியோலாம் நான்லாம் லவ் பண்ணி பார்த்துருக்கேன். நாங்களாம் எல்லாம் ஒன்றா ஆடி இருக்கோம். நாங்கள் லெஜண்ட் பிரபு மாஸ்டருக்குலாம் நான் போக்கிரி பொங்கல், அவர் வந்து பண்ணுற கோரியோகிராஃபிக் போக்கிரி பொங்கல் பண்ணுவார், நான் வந்து என் செல்ல பேர் ஆப்பிள்னுவேன். அது மாதிரி மாற்றி மாற்றி நான் பிரபு மாஸ்டர்லாம் நாங்களாம் தளபதிக்காக இருந்தாலும் இப்படி ஒரு பாட்டுனா அவர் அப்படி ஒரு பாட்டு பண்ணுவார். ஸோ அசோக் மாஸ்டர் இங்கே வந்ததுக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் 2 வார்த்தை பேசணும்னு ஆசை. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறது, அசத்திட்டா போல. நம்ம சங்கர் சார் படம் தான் பிரம்மாண்டம் இருக்கும், அது மாதிரி நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல்னாலுமே பிரம்மாண்டம். அவர் வந்து ஒரு ஷோ பண்ணும்போது ஒரு பிரம்மாண்டம் பண்ணுவார். ஏன்னா நான் எல்லாமே அவருடைய ஷோ, அவருடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய நான் கலந்துருக்கேன். எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எப்படிடா இப்படி பண்ணாருன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்கூல் ஓப்பனிங் கூட பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து பிரம்மாண்டம். என்ன ஒரு இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, ஸோ அந்த டான்ஸ் மேலே இருக்கிற அந்த உயிர், அந்த பற்று, அதை இதில் காட்டுது பாருங்க. இது வந்து நம்ம டான்ஸ் தான் நம்மளுடைய இது ஒரு முன்னேற்றம். அவருடைய முன்னேற்றத்துக்கு பெரிய இது வந்து இந்த டான்ஸ் தான். அதனால தான் அவருடைய வாரிசு கூட பார்த்தீங்கன்னா அக்ஷதாஜி வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக பார்க்குறேன். அவங்க இப்போ ஆடுறதெல்லாம் பார்த்தா அப்பனுக்கு அப்பா 10 அடினா அவங்க 300 அடி இருக்காங்க. வேற லெவல். அவங்க யாராவது அவங்க பண்ண வீடியோ பார்த்தா இன்ஸ்டாகிராமில் அவங்கள தான் பார்க்குறாங்க எல்லாரும். என்ன ஸ்டைலு, எங்க அந்த ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ இந்த டான்ஸ் ஸ்கூலில் வந்து மென்மேலும் இதில் நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பேர், ஒரு ஷேப் வரணும். இந்த மீடியாவில் அவங்க நல்ல நானும் ஒரு குட் டான்ஸர், குட் ஆர்டிஸ்ட் எல்லாம் உருவாகிறது ஒரு டான்ஸ் ஸ்கூலில் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூலில் வந்து அவங்க கற்றுக்கும் போது அவங்க லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நாங்களாம் உருவாகும் போது எங்களுக்கு இது மாதிரி டான்ஸ் ஸ்கூல் கிடைக்கல. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடையாறில் இருந்து வடபழனிக்கு வரணும் ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் வந்து ஏரியாவில் நிறைய இடத்துல டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடுத்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஷாம் சார், அவரோட நான் ஒர்க் பண்ண அந்த சாங்ஸ்லாம், நக்குல் சார் அவர்கிட்டலாம் எனக்கு நிறைய லைஃப் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நான் ஒர்க் பண்ண சாங்லாம் எனக்கு அடுத்தடுத்த படிக்கட்டு. ஜீவா சார் அவருக்கெல்லாம் நான் பண்ண பாடல்லாம் வந்து பெரிய பாராட்டுலாம் கிடைச்சிருக்கு. விஜய் சாரே எனக்கு கூப்பிட்டு பாராட்டியிருப்பார். இந்த வாடா வாடா சாங்லாம் பார்த்துட்டு ஜீவா சார்லாம் இப்படிலாம் ஆடுவாரா அப்படிலாம் எனக்கு கேட்டிருக்காரு விஜய் சார். ஸோ வந்து அந்த மாதிரியான எனக்கு வாய்ப்புலாம் வந்து ஜீவா சார், ஷாம் சார், நக்குல் சார் இவங்களாம் என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு கதாநாயகர்கள். ஸோ நான் வளர்ந்ததுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். அடுத்தது நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட பார்த்தீங்கன்னா நாங்கள் டான்ஸராக இருந்தோம், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம், மாஸ்டராக நாங்கள் நிறைய படங்கள் பண்ணுறோம். எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி எந்த பிறவியில் நாங்கள் அப்படி ஆனோன்னு தெரியாது. ஒரு பிரதர்ஸ் மாதிரி. அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எது பண்ணாலும் நான் கூட இருந்து அவரால் எங்களால் என்ன பண்ண முடியும், அவருடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எல்லாம் வாழ்த்துங்க. இந்த பள்ளி அவருக்கு நல்லா வரணும், அவர் மேலும் உயரணும். அவருக்கு பார்ட்னராக வந்த அவருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ரூம்ல எவ்வளோ எனர்ஜி இருக்கு.
டான்சர்ஸ் மட்டும் இல்லை, மாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, இந்த மீடியா கூட ஒரு தனி பவர் இருக்குது. யூ கைஸ் ஆர் ஸோ குட். எனக்கும் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் ஒரு லைக் பெரிய கனெக்ஷன் இருக்குது. பிகாஸ் சினிமாவில் என்டர் ஆகும்போது எனக்கு நான் ஒரு சரி ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், இல்லை ஒரு ஃபைட்டராக எனக்கு பேர் கிடைக்கும். டான்ஸராக ஒரு பேர் நான் நினச்சி கூட பார்க்கல. இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட். அண்ட் நான் ஒரு ட்ரெயின் டான்ஸர் எல்லாம் கிடையாது. ஸோ என் முதல் படத்தில் வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங். அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், யார் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது, அப்போ எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், மேக்கரின்னு எல்லாம் பின்னாடி அவங்கள பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் அ ட்ரீம் ஆக்சுவலி. ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா யூ குட் பி த வர்ஸ்ட் டான்சர், ஆனால் அவர் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்கள ஒரு டான்சர் மாதிரியே காமிச்சிப்பார். அண்ட் ஹி ரியலி சப்போர்ட்டட் மீ அ லாட் ஃபார் நாக்கமுக்கா. ஏன்னா அது ஒரு சும்மா சாங் கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ, பெரிய ஹிட்டு வேறு. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மாஸ்டர் அகெயின். தேங்க்யூ மாஸ்டர். டில் தி எண்ட் நீங்கள் யூ வில் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் அவர் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் அவரோட 4th பிரான்ச் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் சச் அ லவ்லி திங். ஏன்னா என் ஃபேமிலியில் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா, யார்கிட்ட நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க whom to go for training? I'll always say ஸ்ரீதர் மாஸ்டர். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஹோப் கொடுத்தாரு அவர். நிஜமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டராக ஒர்க் பண்ணும்போது, ஒரு ஹீரோவாக ஒர்க் பண்ணும்போது, அந்த ஒரு ப்ரெஷரோட பண்ணும்போது ரொம்ப கூலாக அவர் ஷூட் பண்ணார். அண்ட் ஷாம் அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவரோட டான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கூட இருக்கும், கலந்து இருக்கும். ஸோ ஹீஸ் காட் அ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆல்சோ. டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யோசிப்பார். உட்காந்து ஒவ்வொரு விஷயம் மைன்யூட் டீட்டெயில்ஸா எல்லாம் பார்ப்பார் அவர். ஸோ அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி ஐ எவர் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு நாக்குமுக்கா அகைன். பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் இட்ஸ் த மோஸ்ட் மெமரபிள் திங். ஏன்னா அந்த படத்தில் உனக்கு என்னன்னா எனக்கு என்ன நீ ஒரு சாங் கூட இருக்கு, ட்ரெயினில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த சாங் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோ, பட் 24 ஹவர்ஸில் நாங்கள் ஷூட் பண்ண சாங் அது. தெரியுமா மாஸ்டர்? மார்னிங் ஞாபகம் இருக்கா? மார்னிங் 6 to ஈவினிங் 6 அந்த ஃபுல் சாங்கை முடிச்சிட்டார் அவர் ஆன் த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் தட் ட்ரெயின். ஆமாம், மீடியாக்கு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கும். அப்புறம் உன் தலைமுடி அதுவும் ஒரு 2 சாங்குமே பண்ணுவோம். எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு ஒரு டான்ஸரா. எனக்கு ஒரு பேர், நான் நகுல் நல்ல டான்ஸ் ஆடுறேன்னா அதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பாக ஒரு பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் I would like to wish the Shivam groups and Sridhar Masters ARS Academy all the very best. ஏன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஸ்டைல் கற்றுக் கொடுப்பாரு. அண்ட் ஹீல் பிரிங் அவுட் த பெஸ்ட் இன் யூ. நீங்கள் சில பேர் நினைக்கலாம், ஐயோ என்னால் டான்ஸ் பண்ண முடியாது, பட் டான்ஸ் பண்ண வச்சிருவாரு. அப்படி ஒரு மாஸ்டர் அவர். ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்கும்போது ஐம் வெரி 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 ஹாப்பி. அண்ட் ஆல்சோ இப்போ ஒன் மோர் மாஸ்டர் வேர் அசோக் மாஸ்டர். எனக்கு ரொம்ப அகைன் வெரி க்ளோஸ் மாஸ்டர். மாஸ்லமணி படத்தில் ஃபுல்லாக நோ இஸ் த ஓ தேவியா மாஸ்டர் ஃபார் மீ. அவர் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கூட இட்ஸ் பீன் கிரேட். 2 of my most favorite masters இங்கே இருக்காங்க எனக்கு. அண்ட் தேங்க்யூ டு போத் தீஸ் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு டான்ஸர் பேர்னா இட்ஸ் பிகாஸ் யூ கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் all the very best. And in the school is going to rock. Doubt illama you can send your children here, and they're going to be the best. He'll bring out the best in you. So I'd like to wish the entire team all the very best. And thank you for having me. And nice to meet all the lovely people here. Thank you. நகுலுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும். இன்னைக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னா ஒன்று இந்த பக்கம் மலையாளத்தில் அப்படி போனால் லஜ்ஜாவதி சொல்லுவாங்க. இந்த சைடில் நான் பண்ணது லக்ஸு பாப்பா தான் ஃபஸ்ட்டு சாங்கு அர்ஜுன் சார்து. ஆனால் என்ன நாக்குமுக்கு மாஸ்டர்னா அந்த வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நகுல் சாருக்கு. பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா 100%. ஏன்னா நான் ஒரு மாஸ்டர் என்ன ஒன்றாலும் ஸ்டெப்பு போடலாம். இப்படி இன்னைக்கு கோலிவுட் ஸ்டைலு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரையில் உட்காந்துட்டு இப்படி இப்படி நம்ம நாக்கு மூக்குன்னு அப்படி ஒரு ஸ்டெப்பு போடும்போது அதை சேலஞ்சாக எடுத்து அந்த ஹீரோ பண்ணும்போது தான் இந்த மாஸ்டரே வெளியே வருவாங்க. ஸோ அந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் அலாட். இப்படி ஒரு எஃபர்ட்டும் அந்த எனர்ஜி, அந்த நாக்கு மூக்கு சான்ஸே இல்லை, அந்த எனர்ஜி, அவர் அந்த ஆட்டிடியூட் அந்த சாங்கை மெயின்டைன் பண்ணதுக்கு தேங்க்யூ. மில்டன் சார், அந்த கேமராவும் சரி, அந்த டைரக்டர் டீமுக்கு தேங்க்யூ சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அக்குல் எல்லாருமே கேட்டுருப்பாங்க உங்கள் காம்பினேஷனில் இன்னொன்று என்ன வரப்போகுதுன்னு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மேலே சர்ப்ரைஸ் கொடுப்போம். வணக்கம். வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லா அன்பு உள்ளங்கள், மாஸ்டர் ஒரு கால் பண்ணால் போதும் எத்தனை அன்பு உள்ளங்கள் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். மெயினாக ஓட்டேரியில் ஓப்பன் பண்ணுறாங்க டான்ஸ் ஸ்கூலு அப்படின்னோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டேரினா எதுக்கு போவோம்னா லேட் நைட்டு மிட் நைட்டு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம ஓட்டேரி அப்படி தானே போயிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ் வந்தோடனே ஓட்டேரி என்ன ஃபேமஸ்ரானா மாஸ்டர் டான்ஸ் கிளாஸுக்குன்னு வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஒவ்வொரு வருஷமும் அவர் ஏதாவது புதுசு பண்ணணும், நம்ம மக்களுக்கும் சரி அவரும் சரி ஏதோ புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். நடுவில் கூட ஏதோ ஒரு டான்ஸ் ஷோவில் பார்த்தேன், ஏதோ யாரோ வளையல் கழட்டுற மாதிரி போட்டு மூமெண்ட்லாம் மாஸ்டர் போட்டுட்ருக்காரு. ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொன்று கற்றுப்பார். குழந்தைகிட்டேருந்து ஒன்று கற்றுப்பார். இல்லை நம்ம ஸ்டுடியோவில் வந்தால் நான் எதாவது சாப்பிட்டேன்னா இவன் எப்படி சாப்பிட்றான் அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட் ஒன்று பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மாஸ்டர் கற்றுக்கிட்டுனா இன்னும் இருக்கிறேன்னு வரும். ஆனால் அவர் மாஸ்டர் பார்த்துக்கோங்க ஒரு விஷயம், நான் அவர் பர்த்டேக்கு மிஸ் பண்ணாமல் போயிடுவேன். ஓகேங்களா? அவர் பர்த்டேக்கு போகும்போது ஒரு விஷயம், நானும் மாஸ்டர் லேட் நைட் ஆயிடுச்சு, பீச்சில் உட்காந்து ஒரு விஷயம் அவருக்கு நான் சொன்னேன். மாஸ்டர் இந்த அலையை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது மாஸ்டர், பீச் அலை. உடனே என்னப்பா என்ன வருது, வேற ஏதாவது ஞாபகம் வருதானே? இல்லை மாஸ்டர், இந்த அலையை பாருங்களேன், அது எவ்வளோ வாட்டி பின்னாடி போனாலும் திருப்பி முயற்சி பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கு மாஸ்டர். அது மாதிரி தான் மாஸ்டர் நீங்கள் நைட்டு தூங்க மாட்டீங்க போல. நாளைக்கு என்னடா பண்ணலாம், விடிஞ்சா அடுத்த நாள் என்னடா பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க அனுபவம் இருக்கு. ஆட தெரியாதவங்களையும் ஆட வைப்பாரு, மகிழ வைப்பாரு. என்ன மாதிரி ஆட்களையும் நான் சொன்னேன், மாஸ்டர் நம்மளுக்கு மியூசிக் தான் மாஸ்டர், ஃப்ரேம்லலாம் வரமாட்டேன், வாப்பா நம்ம கூட ஸ்டெப்பு போடு, என்ன போடணும் இப்படி வச்சுக்கோ, இப்படி ஆட்டு மணி ஆட்டு போதும். அந்த மூமெண்ட் நல்லா சாமி சாங் ஒன்று நல்லபடியாக போச்சு. மாஸ்டர் நீங்கள் எது பண்ணாலும் அது கண்டிப்பாக வெற்றியாக மாறும் மாஸ்டர். ஏன்னா உங்கள் பின்னாடி ஒரு பெரிய பலம் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது மாஸ்டர். அந்த பலத்துக்கு பேர் அன்பு மாஸ்டர். தேங்க்யூ. அதுக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். இங்கே எல்லாருமே ஃப்ரேமுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் உட்காந்துருக்காங்க. நான் ஃப்ரேமில் பின்னாடிலேருந்து சொல்கிறேன் மாஸ்டர், யுவர் ஹார்ட் இஸ் வெரி பிக். அதனால தான் இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கோம். நீங்கள் இன்னும் பல பிரான்ச்சஸ் பட்டி தொட்டிலாம் ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு உங்கள் வித்தை போய் சேரணும்னு நான் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் மாஸ்டர். நம்ம அனுபவத்தை பேசுறதுக்கு இன்னொரு மேடை இருக்குது, நம்மளுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி எனக்கு மாஸ்டரோட மொட்டை சிவா, ஐ திங்க் லாரன்ஸ் மாஸ்டரோட ஆரம்பித்து அப்புறம் சார்லி சாப்ளின் டு பிரபுதேவா மாஸ்டர் கூட போய் அரவிந்த் சாமி சாரோட கூட பாஸ்கர் த ராஸ்கல்னு நீங்கள் ஆட வச்சுருக்கீங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி மாஸ்டர். முடிஞ்சால் நானுமே இந்த டான்ஸ் கிளாஸில் சேர்ந்து 4-5 மூமெண்ட் கற்றுட்டு, இப்போ டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் ஹீரோ ஆகுறாங்க மாஸ்டர், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஆடுறாங்க, எல்லாருக்கும் டான்ஸ் தெரியுது. நான் ஆடுறேன்னு சொல்ல மாஸ்டர், கற்றுக்கிட்டேன்னா வேற எங்கேயா போய் ஆடலாம்ல, அதனால உங்ககிட்ட சேர்றேன்னு சொல்லி இந்த மேடையை பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. அவரோட டாட்டர் அவங்களோட ஃபேன் கூட நான். என்னன்னா இப்போ மாஸ்டரை பார்த்து நம்ம எப்படிலாம் ஃபேன் ஆனோமோ இப்போ அவங்க டாட்டர்ஸ்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன், அப்பா மாதிரியே பொண்ணு நீங்கள் முகத்துலேயும் உள்ளத்துலேயும் அதே மாதிரி இருப்பாங்க. சார் கங்க்ராச்சுலேஷன் சார், இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த மாஸ்டருக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது மாதிரி மேலே நீங்கள் பிரான்ச்சஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. பிக் கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர். தேங்க்யூ. ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் உண்மையை பேச போகிறேன். என்னோட ஃபஸ்ட்டு டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜா மாஸ்டர். நான் +2ன்ற படத்தில் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு கோரியோகிராஃபராக இருந்தாங்க. அவருக்கு தெரியும் எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த விஷயம் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தான். வர்ணஜாலம் படத்தில் மத மத மதனின்னு ஒரு சாங், ட்ரைபல் சாங்.
சுத்தமாக எனக்கு டான்ஸ் தெரியாது. நான் வந்து மார்க்கெட் கூட கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னை தெரியாமல் பார்த்துட்டாரு. +2ன்ற படம் அட்டர் ஃப்ளாப்பு. படம் இல்லாமல் வீட்டில் இருந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் மருந்து வாங்க போகும்போது எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட வந்து கால் வந்தது. கால் வரல, நேரில் பார்த்து பேசினாங்க. அப்புறமா ஆஃபீஸ்லலாம் பேசினாங்க, ஓகேன்ட்டாங்க. கட் பண்ணால் அன்னைக்கு மத்தியானமே அடுத்த ஒரு 1 ஹவரில் இந்த மேஜிக்லாம் நடக்குது. இந்த லக்ஷ்மன் மியூசிக் அந்த இடத்துல வந்து ரிஹர்சல் பண்ணணும், பொண்ணு வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனேன், அப்படியே நடுக்கமாக போனேன். ஏன்னா எனக்கு மருந்து வாங்க காசு வேணும் இல்லையா அம்மாவுக்கு. போகிறேன், மாஸ்டர் இருந்தார். எனக்கு எப்படி இமேஜினேஷன் இருந்ததுன்னா, மாஸ்டர் அடிப்பாரோ, மாஸ்டர் திட்டுவாரோ, இப்படியெல்லாம் நான் மனசில் நினச்சிட்டு போனேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இன்னும் கொண்டாடணும். அவ்வளோ ஒரு ஹம்பிள். எனக்கு சுத்தமாக டான்ஸ் வராது, ஆனால் எப்படி எனக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த முறையில் அழகாக சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறமா நான் மாஸ்டரோடையே நிறைய சாங்ஸ் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நான் தான் உங்களோட நிறைய ஆடி இருக்கேன். 2 பேரும் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கோம். மலையாளத்திலையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதர் மாஸ்டர் தான். அதை நான் ப்ரௌடாக சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த நம்மளை எப்படி கைட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். மலையாளத்தில் மாஸ்டர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரவுண்ட் வந்தேனே சொல்லுவேன். ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் இவர் எவ்வளோ பெஸ்ட்ன்றதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் உங்களுக்குலாம் தெரிஞ்சோ தெரியாமலையும் இருக்கலாம். பட் ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் அக்ஷதா. மனசார சொல்கிறேன், அந்த பொண்ணு நல்லா வரணும். என்ன இல்லை, திறமை இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருக்கு. அறிவை நீங்கள் யாரும் பார்த்ததில்ல, அதை நான் பார்த்துருக்கேன். அப்பா இப்போல்லாம் கோரியோ பண்ணுறது கிடையாது, ஃப்ரேம் வைக்கிறது கிடையாது. உண்மை மாஸ்டர் சொல்லி சொல்லி அக்ஷதா தான் இப்ப எல்லாமே பண்றாங்க. அது ரொம்ப வியப்பா இருந்தது. ஐ மீன் அவங்க அந்த ஒரு ஜெனரேஷனை கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு சின்ன விஷயத்துல அக்ஷதாக்கு சொல்லி கொடுக்குறேன், அதை நீங்க சொல்ல மாட்டேன். உண்மை அதுதான். நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன், சிவாவும் பார்த்தாங்க. அவ்வளவு அழகா வந்து அப்பா கிட்டேயே வந்து சில விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நான் அதை வந்து அப்ரிஷியேட் தான் பண்றேன். ஏன்னா அந்த விஷயத்தை அவ்வளோ ரசிக்கிறாங்க. அந்த டான்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆர்வம், அதை வெறும் வந்து ஒரு டான்ஸாக பார்க்காம ஆர்ட்டாக பார்க்குறாங்க. இந்த அகாடமி இன்னும் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டாக ஆகணுன்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர், என் கூடவே இருந்திருக்கீங்க, நாங்களும் உங்கள் கூடவே இருப்போம். உங்களை நம்பி வந்திருக்கிற நிறைய பசங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மென்டாராக இருக்கீங்க. அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ 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 ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர் பற்றி நான் சொல்லணுன்னாக்கா, நான் வந்து 90s கிட்டு, அதனால் ஃபஸ்ட்டு நான் மாஸ்டரோட பெரிய ஃபேனு. ஏன்னா வந்து மாஸ்டர் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல் நான் பார்க்கும்போது ஒரு 5-6 பேர் அவங்க ஃபேஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் படம் பார்க்குற காலத்துலேருந்து. அதில் மாஸ்டரு, நம்ம அசோக் ராஜா மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், ஜானி மாஸ்டர், நோபல் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், இவங்க ஃபேஸை வந்து நம்ம எந்த பாட்டுலையுமே மறக்க முடியாது. மின்னலே மாதிரி படத்துல மாதவனை பார்க்கறத விட நம்ம மாஸ்டர் ஃபேஸை பார்த்தது தான் அதிகம். இந்த மாதிரி நிறைய படத்துல சலோமியா பாட்டுல மாஸ்டர் வருவாரு. எல்லாத்துலயுமே மெயினா வந்துட்டு எனக்கு வந்து மாஸ்டர் வந்து அலாவுதீன் ஸ்ரீதர்ன்னு தான் தெரியும். ஏன்னா அந்த பேர், அந்த அலாவுதீன்ற பேருக்கு ரீசன் என்னன்றது இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஒரு லேம்ப், ஒரு விளக்க வந்து தடவுனோடனே நினைக்கிற காரியம்லாம் நடக்கும். ஸோ அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது இங்கே இவ்வளோ பேர் அன்பு கொடுத்து இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறதே எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது வந்து மாஸ்டர் அவ்வளோ அன்பை சம்பாரிச்சிருக்காரு, அவ்வளோ மக்களை சம்பாரிச்சிருக்காரு. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து மக்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம். ஸோ மாஸ்டர் வந்து மக்களை சம்பாரிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா ஒரு சூப்பர் மாஸ்டர் டான்ஸ் ஆடுவார்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர், சூப்பராக நடிப்பார். அவரோட எக்ஸ்பிரஷன்ஸு, அவரோட ஹியூமராக அந்த வந்து ஒரு டான்ஸ்லேயும் நடுவில் அவர் ஹியூமர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறதுலாம் வந்து நம்ம சந்திரபாபு ஆக்டர் பார்க்குற மாதிரி இருக்கும் சில இடங்கள்லாம். அவர் பயங்கர அந்த எக்ஸ்பிரசிவாக இருப்பார். இவரை பார்த்து பயப்படுவேன்னு நினைச்சேன். கடைசியில் அவர் டாக்டரை பார்த்து எனக்கு கை கால்லாம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரீல்லாம் போட்டு கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸா போயிட்டு இருக்குமா. ஒரு வாட்டி கிளாஸ்ல அவங்கள பார்த்து எனக்கு நடுக்க வர ஆரம்பிச்சு, மாஸ்டர் பார்த்து நடுக்க வரல, அவங்கள பார்த்து நடுக்க வர ஆரம்பிச்சிருச்சு, கை கால்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா அவங்க சொன்னாங்க, ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க டான்ஸ் ஆடுங்க. ரொம்ப கைண்டான, நான் பார்த்ததுலேயே ரொம்ப கைண்டான மாஸ்டர். என்ன திட்டினது இல்லை இது வரைக்கும். நான் மாஸ்டரோட ஒரே ஒரு ஷோக்காக வந்து கத்துக்கிட்டேன். அப்போ வந்து நான் ரொம்ப இது பண்ணும்போது அப்போ சுஜாவே சொன்னாங்க, மாஸ்டர் வந்து ரொம்ப கூலான மாஸ்டர், அவர் யாரையுமே திட்ட மாட்டாரு.
எனக்கெல்லாம் டான்ஸ் ரொம்ப வராது. பட் ஆனால் என்னை சொல்லி சொல்லி எப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அழகாக சொல்லி கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ போற காலத்துல நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பைக் ஓட்டுற மாதிரியும் ஒரு பஸ்ல போற மாதிரியும் பாட்டு முடிஞ்சிருது. ஸோ இப்போ மாஸ்டர் மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் வந்து செதுக்கி ஒரு ஹீரோவோட டான்ஸ் ஆடும்போது இந்த மாஸ்டர் எப்போ வருவாங்கன்னு நம்ம எல்லாம் உட்காந்து அந்த தேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம், அவங்க ஃபேஸ் எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த காலம்லாம் நவுந்து போயிடுச்சு. மாஸ்டர் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஒரு அகாடமி, ஏஆர்எஸ் அகாடமி மாதிரி இன்னும் நிறைய அகாடமி மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணும்போது மாஸ்டர் பின்னாடி இருக்கிற மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் ஒரு பெரிய ஒரு ஆர்மி மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து பரப்பும் போதுதான் இந்த விஷயம், இந்த கலை வந்துட்டு நல்லா நீடிச்சு நிற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. அது மாஸ்டர் வந்து இந்த கலையை வந்துட்டு இவ்வளவு ஸ்ப்ரெட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாஸ்டரும் சரி, அவரோட டாக்டரும் சரி, இந்த ஏஆர்எஸ் அகாடமி அவர் டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். சிவம் குரூப்ஸுக்கும் ரொம்ப நன்றி, மாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், என்னை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ மாஸ்டர். பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். என்ன இடையூறு வந்தாலும் வெளிச்சம் போனாலும் உங்கள்கிட்ட இருக்க வெளிச்சத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு உதவி செய்கிறவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்து. அவர் வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் மாஸ்டர் பற்றி ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம தான்ப்பா பெருசாக பண்ணுறோம் ஒரு ஸ்டூடியோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா போன வருஷம் காமராஜர் அரங்கத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. பொதுவாக நடன இயக்குனர்கள் ஒரு நிகழ்வு நடத்தினாங்களா, அதில் நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறும், ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், மகிழ்ச்சி மட்டும் இருக்கும், அப்புறம் கலைஞ்சு போயிடும். ஆனால் ஸ்ரீதர் மாஸ்டர் ஒரு நிகழ்வு நடத்துறார். 1928 இருந்து 2024 வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் நடன இயக்குனர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தோண்டி எடுத்து அவங்க யாருக்கு ஆசிரியர்களாக இருந்தாங்க, அவங்க யாருடைய சீடர் வழி வந்தாங்கன்னு எல்லா நடன இயக்குனர்களையும் நினைவூட்டி அவங்கள கௌரவப்படுத்தி அவங்கள சிறப்பு செய்யற ஒரு பெரிய பணியை மாஸ்டர் செஞ்சாங்க. இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். அதை ஏன் இங்க சொல்றேன்னா, ஒரு நிகழ்ச்சினா என்னதோ செஞ்சோம், எடுத்தோம், கவுத்தோம், 4 பேரை கூப்பிட்டோம், கை தட்டினோம், பொன்னாட போத்தணும்னு இல்லாம அதுக்காக ஒரு 3 மாசம் உழைச்சு, ஒரு நிகழ்ச்சிக்கு 3 மாசம் உழைச்சு இந்த கருப்பு கோட்டு போட்டு சுத்திட்டு இருக்க பசங்க எல்லாம் அந்த 3 மாசம் தூங்கவே கிடையாது. பார்க்க எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஆற்றல் இருக்கு. இவங்க எல்லாரையும் வச்சு மாஸ்டர் ஒரு நிகழ்ச்சிக்கு அவ்வளவு உழைக்கிறாருன்னா, இப்ப இவ்வளவு பிரபலங்கள் வர்றாங்க, இவ்வளவு நட்சத்திரங்கள் வர்றாங்க, இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா காரணம் என்னன்னா, அது காரணம் அவர் இந்த நடனம் மேல வச்சிருக்கிற காதலும் அதுக்காக அவர் போடுற உழைப்பும் தான். அதுதான் அவர் இன்னும் இளமையாக வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னும் ஒரு அழகாக வச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க. நிறைய குழந்தைங்க அவங்ககிட்ட கத்துறாங்க, வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் கத்துக்கிறாங்க. எல்லோரையும் இதே அன்போட இதே நேசத்தோட ஒரு வழி நடத்தி எல்லாரையும் சிறந்தவங்களாக்குறதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு. அது எல்லாமே நிச்சயமா வெற்றி பெறுங்கிறதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் அவர் ஒட்டுமொத்த அறிவையும் நீங்க பார்க்கணும்னா அவருக்கு பின்னாடி அப்படியே அக்ஷதான் உட்காந்துருக்காங்க, அவங்க நீங்க பார்த்தா தெரிஞ்சிடும். அவர் பொண்ணை எப்படி நடத்துறாரோ, அவர் பொண்ணுகிட்ட எப்படி பழகுறாரோ அப்படிதான் அவங்க ஸ்டுடியோல வர எல்லாருக்கிட்டையும் பழகுறாரு. அதுதான் அவர் மாணவர்களை அவர் வளர்த்தெடுக்கிற விதம். நிச்சயமா உங்களை பார்த்து எப்போதும் பெருமைப்படுற மாஸ்டர், பெருமைப்பட்டுட்டே இருக்கணுங்கிற எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. ஹலோ, ஹாய் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர் என்னை இன்வைட் பண்ணதில். அண்ட் நானும் மாஸ்டரும் நிறைய ஈவெண்ட் ஷோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக இப்போ 3 சாங் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ ரொம்ப பயம் இல்லாமல் ஜாலியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல. ஸோ அக்ஷதா கங்க்ராச்சுலேஷன் அண்ட் மாஸ்டர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெரி ஹாப்பி டு மூமெண்ட். யா, தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். ஆட தெரியாதவங்கள கூட ஆட வச்சிருவாரு. நம்மளுக்கு டான்ஸே வரலாம் கூட பரவாயில்ல, அவங்களையும் ஆட வச்சிருவாரு. சமீபத்தில் பிரபு சார் வெற்றி பெற்று கூட ஒரு படம் பண்ணேன், ராஜபுத்திரன்ட்டு. அந்த படத்தில் ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணார். நான் ஃப்ரெண்டு கேட்டு தான் பண்ணேன். என்னையும் கூப்பிட்டு அந்த பாட்டு ஃபுல்லாக ஆட வச்சார். மறக்கவே முடியாது. ரொம்ப ஒரு நல்ல மனிதர். எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பாக பழகுவார். யாருனாலும் சரி எல்லாரையும் அரவணைச்சிப்பார். அந்தளவுக்கு ஒரு பற்றுள்ள மனிதர். இன்னைக்கு ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையிலேயே ஒரு முக்கியமான பகுதியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற மாணவர்களும் கற்றுக்கணும். அவர் கற்றுக்கிட்ட கலையை மற்றவங்களும் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை ரொம்ப சிறப்பாகவே பண்ணுறாரு. எல்லாருமே அவங்க ஒரு சாங் சொன்னாங்க, ஸ்ரீதர் மாஸ்டர் சாங், அந்த சாங் பிடிக்கும், இந்த சாங் பிடிக்கும்ன்ட்டு. எனக்கு ஒரு சாங் பிடிக்கும், சார்ந்து.
மச்ச கண்ணி ஒத்துக்குச்சு பச்சை தண்ணி பத்துக்குச்சு தில்லே போடு தில்லே கொஞ்சம் நம்ம அடக்கத்தக்க அது ஒரு மியூசிக் வேற லெவல்ல செம்ம ஃபயரா இருக்கும். அந்த பாலைவனத்துல அடிக்கிற வெயில்ல மிரட்டி எடுத்துட்டு போற அந்த டான்ஸ அந்த மாதிரி டான்ஸ் சுட சுட ஐயோ அந்த டான்ஸ் வந்து இப்ப கூட விஜய் ஆண்டனி சாரோட கான்சர்ட் ஒன்று பண்ணாரு. அந்த கான்சர்ட்ல எல்லாரும் எழுந்து ஆடுறாங்க, குழந்தை குட்டி பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மாமியார்ல இருந்து சாமி வரைக்கும் ஆடுறாங்க அந்த சாங்க்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சாங்கை வந்து இன்னும் ஃபயரா கிரியேட் பண்றது பவர்ஃபுல்லா கொண்டு வரல வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டரோட டாக்டர் அசிதா அவங்க டான்ஸ்லாம் பார்ப்பேன், ஏதோ பொம்மலாட்டம் ஆடுற மாதிரி இருக்கும். அவங்க ஆடவே மாட்டாங்கன்னா கை கால்லாம் அசைப்பாங்க, ஆனா அதுவே செம்ம ட்ரெண்டா இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து சென்னையிலே டாலஸ்ட் பில்டிங் இங்கே இருக்குது எஸ்பிஆர் சிட்டி. அது எவ்வளோ உயரமாக இருக்கோ அதே மாதிரி அசிதாவும் வந்து பல உயரங்களை வந்து கடந்து வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஏஆர்எஸ் ஸ்டுடியோ, ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் அப்படியே ஸ்கூலில் வந்து பெரிய பெரிய ஸ்கூலாக ஆகணும். சென்னை ஃபுல்லாக நிறைய ஸ்கூல் அமைக்கணும். இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வரணும் மாஸ்டர். ஏன்னா இன்னும் நிறைய கிராமத்தில் நிறைய மக்கள் வந்து டான்ஸ் ஆடணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நல்ல கைடன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கிராமப்புறங்களே நீங்கள் ஆரம்பிக்கணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ சார். நாங்கள் இவ்வளோ நாள் போட்டு வச்ச கனவு அது வந்து எங்களுக்கு சிவம் கூட சேர்ந்தனால நிறைவேறுச்சு. எங்கேயுமே எல்லா இடத்துலையும் ஒரு ஃப்ளோர் தான் டான்ஸ் கிளாஸ் இருக்கும், இங்கே மட்டும் தான் 3 ஃப்ளோர் டான்ஸ் கிளாஸ் இருக்குது. அண்ட் மேலே வந்து வெறும் ஆல்பம் சாங்ஸ் ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரீன் மேட் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். ஸோ எந்த டான்ஸ் கிளாஸ்லையும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. எங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிராண்டை வெளியே கொண்டு வரணும் தான் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. சிவம் குரூப்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அண்ட் இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மெயினாக தேங்க்யூ சொல்கிறது, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேருந்து அதை யோசிச்சிருக்கிறது டேடிக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எங்கள் கூட எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பாய்ஸ், அவங்க இல்லாமல் நானும் டேடியும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் 2 பேரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க இல்லைன்னா நானும் டேடியும் இல்லை. இப்போ கூட மேலே வரல, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் நீங்கள் பண்ணால் போதும் நீங்கள் பண்ணால் போதும்னு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு உயிர் எங்களுக்காக இருக்குது. எங்கள் அப்பா எனக்காக இருக்குன்னா எங்கள் அம்மா மட்டும்தான் அது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆமாம், எல்லாம் ஆக்சுவலாக முடிஞ்சுனேன். ஒன்று ஸோ எல்லா ஃப்ளோரும் சொல்லியிருப்பாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன அந்த கிட்ஸுக்காக பிங்க் ஷேடில் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஏன் இது மாதிரி ஆல்பம்காக நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா, இன்றைக்கி ப்ரமோ சாங் வந்தால் இங்கே எல்லாமே பண்ண முடியும். அதை மாதிரி மேஜிக் எடிட்டிங் டீம் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். செட்டே இங்கே மாற்றிடுவோம். ஸோ அந்த ஃப்ளோரோட செகண்ட் ஃப்ளோரோட பெருமை அதுதான். ஏன்னா இங்கே வந்து சில பேரால் பெரிய பட்ஜெட் இருக்கும், ஸ்மால் பட்ஜெட் இருக்கும். அது மாதிரி இந்த பாட்டை இந்த ஆல்பத்துலேயோ இந்த பெரிய மூவி படத்துலேன்னா நாங்கள் ஃபுல் பேக்கேஜில் இந்த பாட்டை எடுத்து இங்கேயே கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு முகிலன் சாருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டம் இங்கேருந்து இங்கெல்லாம் இந்த பேனர் வைக்க முடியுமா, இந்த இடத்துல இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் கொடுத்து இப்படி தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா இதோட எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் அதை மாதிரி எல்லாம் ஹை எண்டு ஃப்ளோர், ஹை எண்டு சிஸ்டம், ஹை எண்டு லைட்ஸ் எல்லாமே ஹை எண்டில் பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணது நம்ம முகிலன் சார் அண்டு சௌந்தர்யா மேம். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோடு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார்.